அரசியல் சாசன நிர்ணய சபையில் ஆளுநருக்கு தனியாக விருப்ப உரிமை இல்லை என்பதை அம்பேத்கர் தெளிவாக கூறியுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை நடைபெற்ற நிலையில் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. ஆளுநர் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதி JP பர்திவாலா தலைமையிலான அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. மசோதாக்களை மீண்டும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பிய பிறகு அதற்கு ஒப்புதல் அளித்தாக வேண்டும் என அரசியல் சாசன பிரிவு 200 கூறுவதை சுட்டிக்காட்டி வாதிட்ட தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் ராகேஷ் திவேதி அந்த சட்டப்பிரிவு குறித்த விரிவான விவாதங்களை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்தார். ஆளுநர் தரப்பில் ஆஜரான மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் கூடுதல் விளக்கங்களை தாக்கல் செய்வதாக கூறி சில குறிப்புகளை தாக்கல் செய்தார். அதில் ஆளுநர் 4 வகையான முடிவுகளை எடுக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டது. ஆளுநரின் 4வது அதிகாரம் என்ன, காரணம் எதுவுமின்றி மசோதாக்களை நிறுத்தி வைத்தது ஏன், 1-2 ஆண்டுகள் மசோதாக்களை நிறுத்தி வைத்த பின்னர் எப்படி குடியரசுத் தலைவர் பரிசீலனைக்கு மசோதாக்களை அனுப்ப முடியும் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், ஆளுநர் முடிவெடுக்காமல் நிறுத்தி வைக்கிறார் என்றால் அது செல்லாது என முன்னர் வாதம் வைத்த நிலையில், செல்லாத மசோதாவை குடியரசுத் தலைவர் முடிவுக்கு எப்படி அனுப்ப முடியும் என்று கேள்வி எழுப்பினர். அமைச்சரவை முடிவின்படிதான் ஆளுநர் செயல்பட முடியும் என்றும் தனிப்பட்ட முடிவுகளை எடுக்க முடியாது என்றும் தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. அரசியல் சாசன நிர்ணய சபையில் ஆளுநர் அதிகாரம் என்ன என்பதை அம்பேத்கர் தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளார் என்றும், ஆளுநருக்கு தனியாக விருப்ப உரிமை இல்லை என்பதை அம்பேத்கர் கூறியுள்ளதையும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். ஆளுநர் அரசியல் சாசனத்தில் முக்கிய பதவி வகிப்பவர். அவர் தனது நிலைப்பாட்டை மிகவும் தெளிவாக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதே அரசியல் சாசனத்தின் நிபந்தனையாக உள்ளது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். குடியரசுத் தலைவர் சட்ட மசோதாவை நிறுத்தி வைப்பதாக முடிவு எடுத்தால் அதனை எப்போது மாநில அரசுக்கு திருப்பி அனுப்பி வைப்பார் என்ற கேள்விக்கு, குடியரசுத் தலைவர் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைப்பார் என்றால் அது அரசியல் சாசன பிரிவு 254 படி மாநில அரசு கொண்டு வந்துள்ள சட்ட மசோதா மத்திய அரசின் சட்டத்துக்கு முரணாக உள்ளது என்று அர்த்தம் என்றும் ஆளுநர் தரப்பு தங்கள் வாதங்களை நிறைவு செய்தது. அரசியல் சாசனம் 200 படி முடிவு எடுக்க வேண்டும் என்ற பஞ்சாப் வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதன்படி தமிழ்நாடு தொடர்ந்த வழக்கில் ஆளுநர் செயல்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருந்தது. அரசியல் சாசன விதிப்படி ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருப்பதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. குறிப்பாக மறு நிறைவேற்றம் செய்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பக்கூட அதிகாரம் இல்லை என தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு மறு நிறைவேற்றம் செய்யப்பட்ட மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் ஏன் அனுப்பினார் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியதோடு வழக்கு மீதான தீர்ப்பை ஒத்திவைத்தனர். அனைத்து தரப்பு வாதங்களையும் எழுத்துப்பூர்வமாக 1 வாரத்தில் தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜு.